நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வால் மவுண்டட் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடைய டேங்க் லீக்கேஜ் எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாலில் வந்து இந்த பகுதி இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு ப்ரெஸ் டைப்பில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இது ஓப்பன் ஆகிடும். இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் தான் இந்த வால் மவுண்டட் டேங்க் உள்ள நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எதனால் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்ஃப்ளோ ஆகி சென்டர் அந்த ட்ரைனேஜ் பைப்புக்குள்ளோடி வாட்ரு வந்துடுது. ஸோ சின்ன ப்ராப்ளம் தான். நான் பார்த்துட்டு இந்த இதில் தான் வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றினோடனே இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலரில் ஒரு காலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே லாக் ஆகிடும். ஸோ இது வழியாக தான் வாட்ரு வரும். ஸோ இதில் தான் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, வாட்ரு இன்னும் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ அந்த பட்டனை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஓவர்ஃப்ளோவை நிப்பாட்டிக்கலாம். ஆல்ரெடி புதுசில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் போக போக அதில் பாசி பிடிக்கிறது, உப்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி இதன் காரணமாக அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி அவங்க வந்து ஏற்கனவே ஒரு நூல் தான் கேப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சென்ட்ரு குழாய் வழியாக தண்ணி அதன் வழியாக வாட்ரு ஃப்ளோ ஆகி உள்ளே வந்துடுது. ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்டாப் ஆகலை, தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இப்போ இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். எளிய முறை தான். ஸோ நீங்கள் வந்து செய்யலை அப்படிங்கிறது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குது, எப்படி இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நல்லது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த பார்ட்ஸ்லேருந்து தான் வாட்ரு வந்து கீழே பேசனுக்கு வரும். ஸோ அந்த பகுதி தான் இது. ரொம்பவே ரஷ்டாக இருக்குது. அது இல்லாமல் உப்பு படிஞ்சு இருக்குது. எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இன்னும் 1 வருஷத்துக்கு உள்ளே கை வைக்க வேண்டியதே வராது. அந்தளவுக்கு நம்ம இங்கே வேலை இல்லை. அதே அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க உள்ளேயும் பார்ட்ஸ் எல்லாமே. நம்ம வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம். ஸோ கொஞ்சம் பாத்ரூமில் வந்து ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ ஆனால் ஒரு சில நேரத்தில் இது வந்து சர்வீஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, எல்லாமே டெக்னாலஜின்னாலே கஷ்டங்கள் தானே. பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஆனால் உள்ளே வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். கை உள்ளே போக மாட்டேங்குது. அந்தளவுக்கு இதில் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாட்ரு இந்த வழியாக இந்த டியூப் வழியாக தான் வெளியே வருது. ஸோ இது எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்கு பார்த்திங்களா. இது வந்து வருஷம் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து உப்பெல்லாம் கிளியர் பண்ணி போட்டோம்னா இது நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற பார்ட்ஸுகள். இந்த பார்ட்ஸ்களை எல்லாம் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த உப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா 1 இயருக்கு நல்லா ஓடும். நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வழியாக தான் வந்து வாட்ரு வந்துட்டுருக்கு. அந்த காது மாதிரி இருக்குதுல்ல, அதை தூக்குனா தான் வாட்ரு வந்து கீழே பேஷனுக்கு வரும். ஸோ அதுதான் இந்த டெக்னாலஜி. இதுதான். ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக உப்பு படிஞ்சிருச்சு. அது இல்லாமல் இதுதான் வந்து இதில் தான் வந்து வாட்ருனுடைய டேங்க் லெவலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை செட் பண்ணிட்டோம்னா வாட்ரு எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது இதில் தான் செட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால கொஞ்சம் வாட்ரு கீழே நிற்கிற மாதிரியே செட் பண்ணிட்டோம். ஸோ அதில் செட் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதுதான் ஃபங்க்ஷனு. வெளியே நார்மலாக இருக்கிறது தான். இதில் கொஞ்சம் வாலுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கையை விட்டு உள்ள பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் கிளியராக உப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி செட்டிங்கையும் மாற்றி முடிச்சிட்டேன், வேலையை முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே டம்மி கவர் போட்டு இப்போ ஃப்ளஷிங் அந்த ஸ்க்ரூவை வந்து இதில் இந்த பட்டனை வந்து கரெக்டாக அந்த 2 நாப் இருக்குல்ல, அதில் கரெக்டாக வச்சு லாக் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறம் 1 or 2 டைம்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எப்படி வருது, லீக் ஆகுதா, ஓவர்ஃப்ளோ ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ இதுதான் வந்து வால் மவுண்டட் டேங்க் வந்து சர்வீஸ் பண்ணுற முறை. இது தான் நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிற இதை வந்து கீழே ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் பட்டன் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த ஸ்க்ரூவை வந்து 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். உள்ளே இருக்கும் 2 ஸ்க்ரூ. ஸோ அதை ரிமூவ் பண்ணி உள்ளே ஒர்க் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.